வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் முன்னோடி திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை குறிப்பிட முடியும். இந்த திட்டத்தை வடமாகாணத்தில் ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த ஒரு வாரமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்ற தொனிப்பொருளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட ஊக்குவிப்பு திட்டம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டதும் ஒரு விசேட அம்சமாகும். இத்துடன் இணைந்து பிரதேசத்தின் பொதுமக்கள், அரச உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவ மாணவிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பிரதேச ஊடகவியலாளர்கள், பாதுகாப்பு துறையின் அதிகாரிகள் ஆகியோரின் பிரதிநிதித்துவத்துடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மக்களின் பொதுவான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா நடமாடும் சேவை திட்டங்கள், பாடசாலை மாணவர்களுக்கான முதலுதவி பயிற்சி திட்டங்கள் மற்றும் வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்கான வழிகாட்டுதல் திட்டங்கள், பிரதேச ஊடகவியலாளர்களை இலக்காக கொண்ட ஊடக நெறிமுறைகள், சமூக ஊடக நடத்தை, புதிய ஊடக தொழில்நுட்பம், மொழி மற்றும் வெகுஜன ஊடகங்கள் தொடர்பான பயிற்சி திட்டங்கள், தரமான மற்றும் செயல்திறன் மிக்க அரச உத்தியோகத்தர்களின் அணுகுமுறை மேம்பாட்டு திட்டங்கள், கழிவு மேலாண்மை தொடர்பான ஆலோசனை திட்டங்கள் போன்றவை இதன் கீழ் செயல்படுத்தப்பட்டன. அழகிய மற்றும் தூய்மையான கடற்கரையை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா திட்டத்தின் கீழ் ரூபாய் 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு வேலணை கடற்கரை மேம்பாட்டு பணிகளும் தொடங்கப்பட்டதும் விசேட அம்சமாகும். அதேபோன்று தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரிக்கு குளிரூட்டி இயந்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் குறைந்த வருமானம் பெறும் பாடசாலை மாணவர்களுக்காக பல நலன்புரி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. இலங்கை சமுதாயத்திலே விசேடமாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே எமக்குள்ள பிரச்சனைகளை, சவால்களை இனம் கண்டு அவற்றை எவ்வாறு தீர்க்கலாம் என்று மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தீர்வுகளை பெற்று அவற்றை செயல்படுத்திய ஒரு மாதிரி திட்டமாக எமது இந்த யாழ்ப்பாண ஊக்குவிப்பு வாரம் அமைந்ததாக குறிப்பிடலாம். ஆகவே தூய்மைக்கு பெயர் போன யாழ்ப்பாண மக்கள் புதிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனுசரணைகளையும் ஊக்குவிப்புகளையும் பயன்படுத்தி மேலும் பல திட்டங்களை செயல்படுத்தி யாழ்ப்பாண மாவட்டத்தை இலங்கையிலேயே தூய்மையான மாவட்டமாக மாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.